யாரு தாத்தா நீ பாம்பு கருவாடை பச்சையா சாப்பிடுறீங்க? அப்படிதாங்க, நான் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் சந்தை பக்கம் போனதே கிடையாது. திண்டிவனம் கூட்டமைப்பட்ட சந்தையில புதுசா கருவாடு கடையை திறக்கிறாங்கன்னு நம்மள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம அமுல் பேபி அமுதா தாத்தா. சந்தையில எந்த மனம் திரும்பினாலும் கருவாடு 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 தாங்க. சந்தைக்கு பக்கத்திலேயே பாம்பு கருவாடை பச்சையா காய வச்சிருந்தாங்க. அங்க வேலை செஞ்சிருந்த ஒரு அண்ணகிட்ட போயிட்டு, அண்ணே பாம்பு கருவாடு எவ்வளவுன்னு கேட்டதுக்கு, இது பாம்பு கருவாடு இல்ல, இதுக்கு பேரு தான் வாழை கருவாடு, பாக்கிறதுக்கு பாம்பு மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் இதை பாம்பு கருவாடு தான் சொல்றாங்கன்னு அந்த அண்ணன் சொன்னாரு. ஒரு தாத்தா வாழைக்கரோட மட்டும் நிறைய சேல்ஸ் பண்ணிருந்தாரு. அவர்கிட்ட போயிட்டு ஒரு 2 கிலோ வாழைக்கரோட நாங்க வாங்கிட்டோம். சந்தையில கருவாடு மட்டும் இல்லாம பழங்கள், காய்கறிகள், பன்னிக்கறி, மளிகை பொருட்கள் நிறைய பொருட்களை சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க கருவாடு பன்னிக்கறியை மட்டும் வாங்கிட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பைசி என்கிட்ட ஐபோன் இருக்குது, உங்ககிட்ட இருக்குதா? ஏய் குட்டி ஃபோனே, என்கிட்ட ஸ்மார்ட் வாட்ச் இருக்குதுடா, உங்ககிட்ட இருக்குதா? இல்லையே. குட்டி ஃபோனுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாம்னு சென்னை ஜார்ஜ் டவுன்ல இருக்க ஃபம்மி ட்ரேடர்ஸ்க்கு போயிட்டு, ப்ரோ என் கையில ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, இவன் கையில ஸ்மார்ட் வாட்ச்ல ஒரு 1000 ரூபாய்க்கு நல்ல ஸ்மார்ட் வாட்சா எடுத்து போடுங்க. ப்ரோ எங்க கிட்ட 1000 ரூபாய்க்கு வாட்ச் எல்லாம் இல்ல ப்ரோ, எங்க கிட்ட 1000 ரூபாய்க்கு ஒரு காம்போவே இருக்கு. அதுல நம்ம 7 பொருள் தரோம் சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் வாட்ச், ஒரு ஏர்பாட்ஸ், ஸ்பீக்கர், வைட் ஹெட்போன், வாட்ச் ஸ்டாம்ப், சார்ஜர் ப்ரொடெக்டர், ஒரு மொபைல் ஸ்டாண்ட், இதெல்லாம் சேர்த்து வெறும் 1000 ரூபாய்க்கு தரேன்னு ப்ரோ சொன்னாரு. என்ன ப்ரோ சொல்றீங்க? இது எல்லாமே சேர்த்து வெறும் 1000 ரூபாய்க்கு தரீங்களா? ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் காசு கொடுங்க. ஏய் குட்டி ஃபோனே, ஸ்மார்ட் வாட்ச் எப்பரா இருக்குது? பைசி வாட்ச் சூப்பரா இருக்குது. தேங்க் யூ பைசி.